Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஃபேமஸ் ரெசிபி சிக்கன் கிளி இடியாப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் 4 வெங்காயம் சேர்த்துக்கங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் இதை வந்து சேர்த்துடலாம். உப்பு நான் சிக்கனில் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் உப்பும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 minutes நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ தண்ணி விட்டுடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி நான் எதுவும் சேர்க்கலை. ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் மசாலா இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா விட்டு வரும். இது ஒரு 15 to 20 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வெந்ததும் ஒரு லெமன் ஊற்றி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி இடியாப்பத்து கூட சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வாழை இலையை இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி ரேப் பண்ணுற டைமில் இலை கிளியாமல் கிடைக்கும். இப்போ இடியாப்பத்தை இதில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் மசாலா அதையும் இதோட சேர்த்து நீட்டாக ரேப் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டிக்கணும். கிளி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு இட்லி குக்கரில் 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சிக்கன் கிளி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சேம் மெத்தடில் நீங்கள் பரோட்டா, தோசை, இட்லி, பிரியாணி, நெக்ஸ்ட்டு கப்பக்கிழங்கு இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதோட வாழை இலை வச்சு பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான சிக்கன் கிளி இடியாப்பம் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது கேரளாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.